வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலேசியாவின் நிலைத்தன்மையை சீர்குலைப்பதற்கு ஜார்ஜ் சாரோஸ் மகன் அச்சுறுத்தல். மலேசியாவின் நிலைத்தன்மையை சீர்குலைப்பதற்கு அமெரிக்க கோடீஸ்வரரும் யூக நாணய சந்தை வர்த்தகருமான ஜார்ஜ் சாரோஸ் மகன் அச்சுறுத்தலாக இருந்துள்ளார் என்று முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக் இன்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். வெளிநாடுகளின் ஒருங்கிணைந்த இந்த சதி முயற்சியின் ஒரு பகுதியாக ஜார்ஜ் சாரோஸ் மகன் அலெக்ஸ் சாரோஸ் இருந்துள்ளார் என்று தமக்கு எதிரான 1MDB வழக்கு விசாரணையில் நஜீப் தமது தற்காப்பு வாதத்தில் இதனை குறிப்பிட்டார். தனது வயது குறைந்த மகளை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பிணியாக்கிய குற்றத்திற்காக தந்தை ஒருவருக்கு கொத்தகினபாலு செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 75 ஆண்டு சிறை மற்றும் 15 பிரம்படி தண்டனை விதித்தது. கழிவுப் பொருட்கள் அகற்றும் தொழிலாளியான 35 வயது நபர் மீது மொத்தம் 11 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையில் அந்த நபர் தனது வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாகவும் சம்பந்தப்பட்ட நபரின் இத்தகைய வக்ர செயலினால் பாதிக்கப்பட்ட அவரின் மகள் தற்போது 7 மாத கர்ப்பிணியாக இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சர்ச்சைக்குரிய வலைவாசியான பாப்பாகோமா என்ற வான் முகமது அஸ்ரி ஒண்டரிஸ் இன்று புத்ராஜயாவில் அவரின் இல்லத்தில் கைது செய்யப்பட்டதை போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் உறுதிப்படுத்தினார். நிறுவனம் ஒன்றின் பெயரை பயன்படுத்தி வசூல் வேட்டை மோசடியில் ஈடுபட்டது தொடர்பில் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் அவரை கைது செய்துள்ளது. அந்த சர்ச்சைக்குரிய நபர் அம்லா எனப்படும் சட்டவிரோத பணம் மாற்றும் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்று ஐஜிபி குறிப்பிட்டார். முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ தங்கு ஜஃப்ருல் அசீஸ் அம்னோவை விட்டு விலகி PKR கட்சியில் இணையலாம் என்ற ஆருடம் தற்போது வலுத்து வருகிறது. பொருளாதார வல்லுநரான தங்கு ஜஃப்ருல் PKR கட்சியில் இணைவது தொடர்பில் தற்போது உயர்மட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் ஸ்லாங்கூர் அம்னோவின் பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ள தங்கு ஜஃப்ருல் தற்போது திக்கு தெரியாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கிய அரசியல் பிரமுகரின் முன்னாள் IBL உதவியாளரான மொஹமட் யூசுப் ரவுத்தர் தமக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் மற்றும் செயற்கை துப்பாக்கியை வைத்திருந்ததாக கூறப்படும் 2 குற்றச்சாட்டுகளை மீட்டுக் கொள்ளுமாறு சட்டத்துறை அலுவலகத்தில் பிரதிநிதித்துவ மனுவை சமர்ப்பிக்கவிருக்கிறார். இதனை யூசுப் ரவுத்தரின் வழக்கறிஞர் முகமது ரஃபீக் ரஷீத் தெரிவித்துள்ளார். இந்த 2 குற்றச்சாட்டுகளில் இருந்தும் யூசுப் ரவுத்தரை விடுவிக்க கோரி வெகு விரைவில் பிரதிநிதித்துவ மனு ஒன்று சட்டத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவதூறு வழக்கில் தமக்கு 14 லட்சம் ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அந்த இழப்பீட்டுத் தொகை வழங்குவதை ஒத்திவைக்க கோரி முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு முன்னாள் நிதி அமைச்சர் லிம் குவான் எங் ஆட்சேபம் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் பெரிகாத்தான் நேஷனல் தலைவருமான முஹிதீன் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு DAP தலைவரான லிம் குவான் எங் பூர்வாங்க ஆட்சேபத்தை தெரிவிக்கும் வகையில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். முஹிதீன் ஒரு பணக்காரர், செல்வாக்கு மிகுந்த அரசியல்வாதி, நிறைய சொத்து சேகரித்து வைத்துள்ளார். எனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்துவதில் அவருக்கு பணம் ஒரு பிரச்சனை அல்ல என்று லிம் குவான் எங் தமது ஆட்சேப மனுவில் தெரிவித்துள்ளார். பேரா லுமோட் தொலோபாத்தே கடற்கரையில் முதலை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த அழகிய கடற்கரையில் கடல்சார் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பொதுமக்களுக்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் அந்த கடற்கரை பகுதியில் எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டாம் என்று எச்சரிக்கும் வகையில் அந்த கடற்கரையில் ஆங்காங்கு சிவப்பு கொடி பறக்க விடப்பட்டுள்ளது. இதனால் வார விடுமுறையை கழிப்பதற்கு அந்த கடற்கரைக்கு வந்த பலர் திரும்ப தொடங்கியுள்ளதை இந்த வெள்ளிக்கிழமை பரவலாக காண முடிந்தது. கடந்த 15வது பொதுத் தேர்தலில் சுங்கைபுலோ தொகுதி மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கு ஏற்ப தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தம்முடைய சம்பளம் மற்றும் அலவன்ஸ் தொகையில் இருந்து ஒரு சல்லி காசு கூட எடுக்காமல் அந்த தொகையை அப்படியே தொகுதிக்கு தாம் வழங்கி வருவது கடப்பாடு மட்டுமல்ல, அது ஒரு வேள்வியாகும் என்கிறார் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன். பொதுத் தேர்தலில் சுங்கைபுலோ தொகுதியில் அம்னோவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரும்
மலாய்க்காரர்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றவரான கைரி ஜமாலுடீனை அதிரடியாக வீழ்த்தி சுங்கைபுலோ தொகுதியை PKR தக்க வைத்துக் கொண்டது மூலம் நாட்டு மக்களின் மிகுந்த கவன ஈர்ப்புக்குரிய ஒரு தலைவராக ரமணன் பார்க்கப்பட்டார். சுங்கைபுலோ தொகுதியில் ரமணனின் மகத்தான வெற்றியும் அவர் ஏற்படுத்திய அதிர்வலையும் மக்களிடம் கொண்டுள்ள நற்மதிப்பு காரணமாக கடந்த ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது அமைச்சரவையில் ரமணனை தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சராக நியமித்தார். டத்துஸ்ரீ ரமணன் துணை அமைச்சராக பொறுப்பேற்று நேற்று டிசம்பர் 12ஆம் தேதியுடன் ஓராண்டு பூர்த்தியாகிறது. இந்த ஓராண்டு நிறைவையொட்டி தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமாவிற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் ரமணன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தமது சம்பளத்தையும் அலாவன்ஸ் தொகையையும் அப்படியே தொகுதியில் உள்ள பள்ளிவாசல், சுராவ், கோயில், தேவாலயம் போன்ற வழிபாட்டு தலங்களுக்கு வழங்கி வருவதை ஒரு வேள்வியாக கொண்டிருப்பதாக ரமணன் விளக்கினார். கடந்த பொது தேர்தலுக்கு பிறகு சுங்கைபுலோ தொகுதியில் தம்முடைய சம்பளம் மற்றும் அலாவன்ஸ் தொகையின் மூலம் இதுவரை 5,50,000 வெள்ளியை தொகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு வழங்கியிருப்பதாக ரமணன் குறிப்பிட்டார். தம்மை பொறுத்தவரை மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினோம் என்றால் அதனை நிறைவேற்ற வேண்டும். அந்த வகையில் சுங்கைபுலோவில் தம்முடைய தவணை காலம் முடிவுறும் வரையில் மக்களுக்கு அளித்துள்ள வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருவதற்கு உறுதி பூண்டிருப்பதாக ரமணன் குறிப்பிட்டார். இவ்வாறு சம்பளத்தையும் அலாவன்ஸ் தொகையையும் தொகுதி மக்களுக்கு பகிர்ந்தளித்து வருவது குறித்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆத்திரத்திற்கும் கண்டிப்புக்கும் தாம் ஆளாகி இருப்பதையும் ரமணன் நினைவு கூர்ந்தார். ஆனால் வரக்கூடிய பொது தேர்தலிலும் தொகுதி மக்கள் தொடர்ந்து தம்மை வெற்றியடைய செய்வார்களேயானால் தற்போது தாம் கடைபிடித்து வரும் இதே அணுகுமுறை தொடரும் என்று ரமணன் உறுதியளித்தார். சம்பளத்தையும் அலாவன்ஸ் தொகையையும் பயன்படுத்தி வழிபாட்டு தலங்களுக்கு தாம் வழங்கி வருகின்ற இந்த பணம் வழிபாட்டு தலங்களை சீரமைப்பதற்காக அல்ல, மாறாக உதவி கேட்டு அங்கு வருகின்ற ஏழை மக்களின் துயர் துடைப்பதற்காக செலவிடப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் இன்றளவும் அந்த உதவி சென்றடைகிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை தவறாது நிறைவேற்றி வருவதாக தமது நேர்காணலில் ரமணன் தெரிவித்தார். மலாக்காவில் பொது இடங்களில் வைக்கப்படும் நன்கொடை பெட்டிகளை இலக்காக கொண்டு நாள் ஒன்றுக்கு சராசரி 250 ரிங்கிட்டை களவாடி வந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மலாக்கா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று தலா 12 மாத சிறை தண்டனை விதித்தது. 33 வயது நூருடின் ஹஸ்புல்லா ஜைனால் மற்றும் அவரின் 35 வயது மனைவி ஷைடாத்தோல் நோர் ஷைட்ரா ஃபிர்டவுஸ் ஆகியோர் மஜிஸ்ட்ரேட் நோர் ஷாலியாத்தி முகமது சோப்ரி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டது. இருவரும் தங்கள் வசம் 54 நன்கொடை பெட்டிகளை வைத்திருந்தது குறித்து விளக்கம் அளிக்க தவறிவிட்டனர். கொலம்பூர் செந்துல் பசார் வட்டாரத்தில் ஓர் உணவகத்தை அடித்து நொறுக்கப் போவதாக கூறி 500 வெள்ளி கேட்டு மிரட்டிய ஆசாமி ஒருவரை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவத்தினால் மிகுந்த அச்சத்திற்கு ஆளான உணவக உரிமையாளர் செய்து கொண்ட புகாரை தொடர்ந்து கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி 25 வயதுடைய நபரை போலீசார் கைது செய்திருப்பதாக செந்துல் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அமட் சுகார்னோ முகமது அசாரி தெரிவித்தார். பிடிபட்ட நபர் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்றச்சம்பவங்கள் தொடர்பில் ஏற்கனவே 15 குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் துயரத்தில் உள்ள நிலையில் வெள்ளப் பிரச்சினையை அரசியலாக்க வேண்டாம் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமிங் அனைத்து தரப்பினரையும் கேட்டுக் கொண்டார். இயற்கையின் சீற்றத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய இந்த வெள்ளப் பிரச்சினையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதில் அனைத்து தரப்பினரும் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர அதனை ஓர் அரசியல் பிரச்சினையாக்க வேண்டாம் என்று ngா கோமிங் வலியுறுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.